ரெகுலராக நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது திருச்சி ஜாப் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இதோ உங்களுக்காக திருச்சியிலேருந்து ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். பர்சனலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், திருச்சி தில்லை நகரில் உள்ள அசைவ ரெஸ்டாரண்ட்டுக்கு வாண்டட். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெண்களால் நடத்தப்படுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெண் சப்ளையர்ஸ் தான் வந்துட்டு தேவைப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க. என்ன ஒர்க் அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ், ஃபுட் சர்வீஸ், டேபிள் ஹேண்டிலிங், இதுதான் வந்து நேச்சர் ஆஃப் ஜாப். யார் அப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. பெண்கள் மட்டும்தான் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லையே, பரவாயில்ல, நீங்கள் வாங்க, நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் வந்து 4:30 வரைக்கும். மற்ற ஹோட்டல்ஸ்னால் நைட்டு 10 வரைக்கும் கூட சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிவிஎஸ் டோல்கேட் அருகில் உள்ள பிரபல மருத்துவமனைக்கு என்ன போஸ்டிங் இருக்குது, ஹவுஸ் கீப்பிங்க்கு வாண்டட் இருக்குது. யார் அப்ளை பண்ணலாம், ஃபீமேல் கேண்டிடேட் தான் கேட்டிருக்காங்க. க்ளீனிங் ஒர்க்கு, பேஷண்ட் ஏரியா மெயின்டெனன்ஸ்க்கு வாண்டட் இருக்குது. பெண்கள் மட்டும்தான், எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபிஷ் நெட் ஃபேக்ட்ரி ஜாப் வாண்டட் இருக்குது. திருச்சி மாத்தூர் பகுதியில் உள்ள மீன்வலை தொழிற்சாலைக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஆப்ரேட்டர்ஸும் கேட்டிருக்காங்க, ஹெல்ப்பர்ஸும் கேட்டிருக்காங்க. போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேஷியர் கேட்டிருக்காங்க, பில்லிங் ஜாப் கேட்டிருக்காங்க. திருச்சியில் தான் வாண்டட் இருக்குது. ஏஎல்எஸ் பைப் ஏஜென்சின்னு சொல்லியிருக்காங்க திருச்சி. ஸோ என்ன மாதிரி ஜாப், கேஷியர், பில்லிங் கிளர்க்கு. குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்கணும், நான் +2 முடிச்சிருக்கேன், அப்ளை பண்ணிக்கோங்க. நான் டிகிரி முடிச்சிருக்கேன், அப்ளை பண்ணிக்கோங்க தாராளமாக. டேலி நாலேஜ் இருக்குது, ஓகே. ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ், ஓகேவா. ஸோ என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும், 45 வயதுக்குள்ளே இருக்கணும். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம். அட்ரஸ் கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க. அப்போது கான்டாக்ட் நம்பர் அதுவும் கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க சரியா. நீங்கள் ரெகுலராக நம்ம ஜாப் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க, 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கீங்கன்னா இது வரைக்கும் நம்ம போடாத டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டிரைவர் ஜாப் கேட்டிருக்காங்க, திருச்சியில் தான். நேம் கொடுத்துருக்காங்களா, ஆண்டவர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேட்ச் இருக்கணும், ஹெவி லைசன்ஸ் இருக்கணும். 30 வயதுலேருந்து 45 வயதுக்குள்ளே 10 வருட அனுபவம் இருக்குது அப்படின்னா முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. பெனிஃபிட்ஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறாங்களா, இஎஸ்ஐ இருக்குது, பிஎஃப் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, போனஸ் இருக்குது, ஃபுட் அலவன்சஸ்மே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஜாப் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். கேட் டிசைனர் அண்டு சைட் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. இன்ஜினியரிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. கேட் டிசைனர், சைட் சூப்பர்வைசர் 2 போஸ்டிங். எக்ஸ்பீரியன்ஸ் 0 to 3 இயர்ஸ். 0னா என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு, ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. சேல்ஸ்க்கு வாண்டட் இருக்குது, அக்கௌண்ட்ஸ்க்கு வாண்டட் இருக்குது. டிரைவர் ஜாப்மே கேட்டிருக்காங்க. நவீன் அண்ட் கோ திருச்சி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், அக்கௌண்ட்ஸ்க்கு, பில்லிங்க்கு, டிரைவர் 407 பிக்கப் காருக்கு கேட்டிருக்காங்க. ஷாப் பாய்ஸ், ஆஃபீஸ் பாய்ஸ் கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போத் அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது. கம்ப்யூட்டர் ஜாப் சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் நியர். திருச்சியிலேருந்து 1 hour தான் ட்ராவல் இல்லையா. ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்ச ஃபீமேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது. கேஎல்எஸ் டிரான்ஸ்போர்ட் எங்கே இருக்குது, கும்பகோணம். கம்பெனி நேம் கேஎல்எஸ் டிரான்ஸ்போர்ட் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயுமே அட்ரஸ் வந்து ஜாப் டீட்டெயில்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க. ஸோ இவங்க டாப் கார்னர்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் எண்டில் அட்ரஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தேடாதீங்க சரியா. ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு பாருங்கள். கார் டிரைவர் கேட்டிருக்காங்க. லைட் வெஹிக்கல் லைசன்ஸுமே இருக்கணும். 30 வயதுலேருந்து 45 வயதுக்குள்ளே 10 வருட அனுபவம் இருக்குது அப்படின்னா முன்னுரிமை வழங்கப்படும். செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க. 8th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் என்ன முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ரிட்டையர்ட் பர்சன், எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட், பிலோ 50 வயதுக்கு உட்பட்டவங்க. எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க. DEEE
குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை. அட்டெண்டர் போஸ்டிங்குமே இருக்குது. 8th to 12th வரைக்கும் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, எதுனாலும் உங்களுடைய விருப்பம் தான். ஏஜ் வந்து 30லேருந்து 40க்குள்ளே. பெனிஃபிட்ஸ் சேல்ரி பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய அனுபவத்தை பொறுத்து அவங்க வந்துட்டு உங்களுக்கு சேல்ரி ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. வேறு என்ன பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க? பிஎஃப் இருக்குது, இஎஸ்ஐ இருக்குது, கான்டாக்ட் நம்பர் இருக்கா, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரியா? இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு நடுவில் நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா அந்த கொஷின் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்னன்றதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.